ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு vlogs ஆஃப் மீ. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ப்ரெட்டு வச்சு வீட்டிலே ஈஸியாக பீஸா எப்படி பண்ணுறது தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரெட் எடுத்து பேனில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணாமல் பேனில் வச்சு அது மேலே கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் ஆர் பீஸா சாஸ் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை போட்டுக்கோங்க. அதை ஃபுல்லாக இப்போ நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். அதே போல் நான் வந்து குக் பண்ணுறதே இதான் ஃபர்ஸ்ட் டைமு. ஸோ அதனால் இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா கேளுங்க, நான் நிறைய பண்ணுறேன். ஸோ இப்போ ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எந்த இடத்துல கேப் இல்லாத மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக சீஸ் போட்டு அப்புறம் கேப்சிகம், ஆனியன், டொமேட்டோ என்கிட்ட இது இருக்குது. நீ ஒன்று உங்களுக்கு என்னென்ன வேணுமோ கார்ன் கூட ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட கார்ன் இல்லாதனால நான் இது மட்டும் போட்டுக்கிறேன். இப்போ இதை போட்டு முடிச்சிட்டதுக்கப்புறமா இன்னும் கூட மேலே சீஸ் போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த சீஸியாக நம்மளுக்கு வந்து சாப்பிட்றப்ப அப்படியே இழுக்கிற மாதிரி அந்த புல் வரும். ஸோ இப்போ வந்து நிறைய சீஸ் எல்லாம் போட்டிருக்கேன், எனக்கு சீஸ்னால் ரொம்ப பிடிக்கும். இப்போ இதை போட்டு முடிச்சிட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணுற ப்ராசஸ். ஸோ இதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு லிட்டு வச்சு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிட வேண்டியது தான். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை 5 மினிட்ஸ்க்கு நம்ம இதை வேக விடணும். ஸோ நான் வந்து நடுவுலையே வந்து ஃபர்ஸ்ட் நான் அந்த ஆரிகனோ கூட மறைச்சிட்டேன். ஸோ நடு வேக்காட்லேயே நான் வந்து ஆரிகனோ போட்டுக்கிறேன். உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்டே போட்டுக்கோங்க. எனக்கு நிறைய ஆரிகனோ போட்டால் பிடிக்கும், நான் நிறைய போட்டுக்கிறேன். இட் என்ஹான்ஸ் டேஸ்ட், அதனால் நான் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ ப்ராசஸ் ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எங்கள் பேரண்ட்ஸ் சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி புகழ் வாங்கணுன்னா நம்ம வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருந்துச்சு, நான் ரியலி சொல்கிறேன்.